إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே சூரத்துல் பையினா அத்தியாயம் 8 வசனங்களை கொண்ட மதீனாவிலே அருளப்பெற்ற இந்த அத்தியாயம், இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்றால், குர்ஆனோடு நமது தொடர்பை நாம் ஒரு சீரான தொடர்பாக ஆக்குவதற்கு, குர்ஆனை விளங்குவதில் நமக்கு எளிதான முறைகள் இதிலே வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரத்துல் பையினா மஆனிஹான்னு சொன்னால் அதனுடைய பொருள், அஸ்ராருஹாண்டா அதனுடைய இரகசியங்கள், அதனுடைய தாற்பயங்கள், மகாசிதுஹாண்டா அதனுடைய நோக்கங்கள், ஹிதாயாத்துஹாண்டா அதனுடைய வழிகாட்டல்கள், லதாயிஃபுஹாண்டா அதனுடைய அதாவது நுட்பங்கள், ஃபவாயிதுஹா அத்தர்பவியா தர்பியா ரீதியான ஆன்மீக ரீதியான பயன்கள், இப்படி இவ்வளோ தலைப்பும் இதில் போட்டு இதை கொண்டு வரான். புரியுதா அவர் சொல்றது? உண்மையிலே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டால் இன்னும் பிரயோசனமாக இருக்கும். இப்போ அல் இஸ்மண்டா பேர், சூராவோட பேர் என்ன? சூரத்துல் பையினா. அததுல் ஆயாத்தன்னா என்ன? வசனங்களின் எண்ணிக்கை. எத்தனை? 8 வசனங்கள். தர்தீபுஹாண்டா குர்ஆன்ல அது எத்தனாவது சூரா? 98வது சூறாவாக அந்த சூறா இருக்கிறது. புரியுது அவங்க சொல்றது? அதே போன்று அடுத்ததாக நீங்க இதுல கவனிச்சீங்கன்னு சொன்னா, அதாவது மக்கானு நுசூலிஹா அது எங்கு அருளப்பெற்றது என்றால் மதனியா. எங்க அருளப்பெற்றது? மதீனாவிலே அருளப்பெற்றது. யாரும் அந்த பேப்பர் நோட்ஸ்னா கொடுத்துக்கோங்க வரவங்களுக்கு தேவையானவங்க. சரி, அப்ப இதுல அடுத்து பாருங்க, மிஹ்வருகள் ஆம். மிஹ்வருகள் ஆம் என்று சொன்னால், இந்த அத்தியாயம் எந்த விடயங்களை பிரதானமாக உள்ளடக்கி இருக்கிறது என்றால், பயானு கியாமில் ஹுஜ்ஜா ஆதாரத்தை நிலைநாட்டுவது, ஆதாரத்தை அந்த நிலைநாட்டுதல் என்பது. அதே போன்று வஅன்ன மிஅயாருல் ஃபௌஸ் என்று சொல்லி சொன்னால், வெற்றியின் அளவுகோல், வெற்றியினுடைய அளவுகோல் என்னவென்றால், ஹுவல் ஈமான் வல் அமலு சாலிஹ் அல்லாஹுவை நம்புவதும் நற்கருமங்கள் புரிவதும். சரி, இப்போ நாங்கள் வருவோம். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் உங்களோட குர்ஆன் அந்த இதை கொஞ்சம் எடுங்களேன். சூரத்துல் பையினாவை தமிழாக்கத்தை ஃபோனில் யார்கிட்ட வச்சுக்கிறீங்க? ஃபோனில் 98வது அத்தியாயத்தை எடுத்துட்டீங்களா? சூரத்துல் பையினா. சரியா?
இந்த அத்தியாயத்துல நாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அத்தியாயத்துக்குரிய பேர் என்ன? அல் பையினா. அல் பையினான்னு சொன்னா என்ன? தெளிவான விளக்கம் இல்லையா? தெளிவாக விளக்குதல், தெளிவான விளக்கம். அப்ப எனவே இங்கு சம்மல்லாஹு அர் ரிசாலா, அப்ப அந்த தூதுத்துவம், அந்த தூதுத்துவத்தை அல்லாஹ் இறுதி தூதருக்கு வழங்கினான். அதற்கு இங்கு சொல்லப்பட்ட பேர் தான் என்ன? அல் பையினா. அல் பையினாட என்ன அர்த்தம்? தெளிவான விளக்கம். லிஅன்னஹா அவ்தஹுல் அதில்லா, அப்ப ஆதாரங்களை மிக தெளிவாக முன்வைக்கக்கூடிய அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருக்கிறது. இது இதனுடைய ஒரு ரகசியம். அஸ்ஸிர்ருல் அவ்வல்னா முதலாவது ரகசியம். அஸ்ஸிர்ருல் அவ்வல்னா முதல் ரகசியமாக, முதல் தத்துவமாக இதை சொல்கிறார்கள். அடுத்து இரண்டாவது பாருங்க, இரண்டாவது தத்துவமாக இரண்டாவதாக சொல்லப்படுகிறது. இந்த அத்தியாயம் எப்படின்னா ரசூலும் மினல்லான்னு வருது. எப்படி வருது? ரசூலும் மினல்லாஹ். அப்ப அல்லாஹ்விடம் இருந்துள்ள தூதர். ரசூலும் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்துள்ள தூதர். அப்ப குர்ஆனுக்கு முன்னால எது சொல்லப்படுது என்றால் தூதர் சொல்லப்படுது. ரசூலும் மினல்லாஹ். எனவே இங்கு தூதர் முற்படுத்தப்படுவது என்ன அதனுடைய தத்துவம் என்று சொல்லி சொன்னால், அப்ப குர்ஆனை யார் மூலம் தான் அறிந்து கொள்ள முடியும்? குர்ஆன் அல்லாஹ் யாருக்கு அருளினான்? தூதருக்கு. அப்ப அந்த தூதர் தான் என்ன செய்யணும்? அதை ஓதிக்காடு. அப்ப யார் மூலம் குர்ஆனை அறிந்து கொள்ள முடியும்? தூதரின் மூலம். அப்ப எனவே அதனால் தூதர் என்பது அதுல முற்படுத்தப்பட்டிருக்கிறது. ரசூலும் மினல்லாஹ். புரியுதா அவங்க சொல்றது? அடுத்தது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அஸ்ஸிர்ரு சாலிஸ், இதில் உள்ள மூன்றாவது ரகசியத்தை பாத்தீங்கன்னா, அதாவது சுஹுஃபம் முதஹரா, பரிசுத்தமான வேதம். எப்படி சொல்லப்படுது? சுஹுஃபம் முதஹரனா பரிசுத்தமான ஏடு, பரிசுத்தமான அந்த ஏடு, பரிசுத்தமான வேதம். அப்ப சுஹுப் என்பதற்கு அதுல என்ன தமிழ் ஆக்கத்துல கொடுத்திருக்கிறாங்க? ஏடு என்ன கொடுத்திருக்கிறாங்க? பார்த்து சொல்லுங்க பாபம். ஆகமங்கள், ஆகமங்கள் கொடுத்திருக்கிறான். புரியுதா சொல்றது? எனவே ஏடுகள், ஆகமங்கள். சுஹுஃபம் முதஹரா, பரிசுத்தமான அந்த ஏடு என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். ஐ முதஹரா. எதிலிருந்து பரிசுத்தமானது? மினல் கதிபி. கதிபண்டா என்ன? பொய். பொய்யிலிருந்து. வத்தனாகுல், தனாகுல் என்ன? முரண்பாடுகளிலிருந்து. வத்தஹ்ரீஃப், திரிவுபடுத்தல் என்பதிலிருந்து. இதிலிருந்தெல்லாம் இந்த வேதம் என்ன? தூய்மையானது, பரிசுத்தமானது என்பது இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகின்ற மூன்றாவது தாத்பரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அஸ்ஸிர்ருர் ராபி, நான்காவது ரகசியம் என்ன? அதாவது ஜமஅ பைனல் ஈமானி வல் அமல். இந்த அத்தியாயம் நம்பிக்கையையும் அமல் செயல்படுவதையும் இரண்டையும் இணைத்திருக்கிறது. அல் ஈமானு வல் அமல். ஈமான் என்ன? நம்பிக்கை. அமல் என்ன? செயல். இந்த இரண்டையும் இந்த அத்தியாயம் இணைத்திருக்கிறது. ஏனென்றால் லிஅன்ன அஹதஹுமா லா யுக்னி அனில் ஆகர், ஒன்று மட்டும் இருந்து என்ன செய்யலாது? பயனடைய முடியாது. என்ன செய்ய? ரெண்டும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே. அடுத்து வாங்க, இந்த சூரா எப்படி முடிவடையுது என்று சொல்லி சொன்னால், இந்த சூரா முடிவடைவது இறைவனுடைய அந்த பொருத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள் என்ற அந்த பொருத்தத்தோடு அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறான். அப்ப இது மொத்தம் எத்தனை விஷயம் இதில் நாங்க பார்த்தோம்? 5 விடயங்கள். எத்தனை விடயங்கள்? 5 விடயங்கள். இந்த 5 எழுதினவங்க கொஞ்சம் சொல்லுங்க. முதலாவது நாங்க என்ன பார்த்தோம்? முதல் விடயம் என்ன இதுல சொன்னோம்? அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்துக்கு என்ன பெயர் சூட்டினான்? அல் பையினா. அல் பையினாண்ட என்ன? தெளிவாக விளக்குதல், தெளிவான விளக்கம், தெளிவான ஆதாரம் என்பது நாங்க இதுல அந்த பேர் சம்பந்தமா முதல்ல பார்த்தோம். இரண்டாவது என்ன பார்த்தோம்? நபி, அதாவது எது முற்படுத்தப்பட்டிருக்கிறது? ரசூல் என்பது முற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மூலம் தான் என்ன செய்யப்படும்? குர்ஆனை விட அது முற்படுத்தப்படுதுன்னா குர்ஆனை விளக்குவது யாருதான்? ரசூல். புரியுதா? அவருக்கு அருளப்பட்டது அல்லாஹ்வின் மூலம் அவர் விளக்குவார். மூன்றாவது விஷயம் என்ன பார்த்தோம்? பரிசுத்தமான வேதம். அப்ப பரிசுத்தம் என்பது என்ன? அதுல அசத்தியம் கிடையாது, பொய் கிடையாது, முரண்பாடுகள் கிடையாது.
அவைகள் எல்லாம் தூய்மையான வேதம். சரி, நான்காவது என்ன படிச்சோம்? ஈமானும் அமலும் சேர்த்து சொல்லப்படுது. அந்த இரண்டும் சேர்ந்தால் தான் ஒருவர் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். புரியாம சொல்ற, அந்த ரெண்டும் சேர்ந்தால்தான் ஒருவர் வெற்றி பெற முடியும். நம்பிக்கையும் செயல்படுதலும். அடுத்து வாங்க, ஐந்தாவது விடயம். இந்த அத்தியாயம் எப்படி நிறைவு பெறுகிறது? இறைவனுடைய பொருத்தத்தை, திருப்தியோடு இறைவனை உடைய பொருத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே போன்று அவர்களும் இறைவனை பொருந்தி கொண்டார்கள் என்ற அந்த அற்புதமான செய்தியோடு இந்த அத்தியாயம் நிறைவுறுகிறது. சரி, அடுத்து வாங்க, இந்த மகாசிது இரண்டாவது பாருங்க. இரண்டாவது இதை, இந்த அத்தியாயத்துடைய நோக்கம் என்ன? இந்த அத்தியாயத்துடைய அந்த இலக்குகள், நோக்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அத்தியாயத்துடைய நோக்கங்கள் நல்லா கவனிங்க. இகாமத்துல் ஹுஜ்ஜா அலா ஜமீஇல் பஷர், மனித சமுதாயத்துக்கு சத்தியத்தை நிலைநாட்டுவது. மனித சமுதாயத்துக்கு எடுத்து சொல்றது, சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும், சத்தியத்தை மனித சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இது இந்த அத்தியாயத்துடைய பிரதான நோக்கம். சரி, இரண்டாவது என்ன? பயானு சிதுக் ரிசாலத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையான தூதர். அந்த தூதர் யார்? உண்மையான தூதர் என்பதை விளக்குதல், அவர் சத்திய தூதர் என்பதை விளக்குதல் இரண்டாவது. மூணாவது பாருங்க, புரிச்சுக்கோங்க, தஅதீமு ஷஅனில் குர்ஆன், குர்ஆன் என்பது மகத்தானது. குர்ஆன் என்பது மகத்தானது. எந்த இடத்துல சொல்லப்படுது இது குர்ஆன் மகத்தானது என்ற அத்தியாயத்துல? சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், பரிசுத்தமான வேதம். எப்படி சொல்லப்படுது? பரிசுத்தமான வேதம் என்பதில் எது மகத்துவப்படுத்தப்படுது? குர்ஆன். இப்ப நபியுடைய தூதுத்துவம் எங்க உண்மைப்படுத்தப்படுது? இந்த அத்தியாயத்துல பாருங்க, சொல்லுங்க. ரசூலும் மினல்லாஹ், யாரிடமிருந்துள்ள தூதர்? அல்லாஹ்விடமிருந்துள்ள தூதர். அவர் யார்தான்? அவர் அல்லாஹ்விடமிருந்துள்ள தூதர் என்பது அவரது தூதுத்துவம் அதன் மூலம் உண்மைப்படுத்தப்படுகிறது. சரி, அடுத்தது வாங்க, அத்தஹதீரு மின தஃபர்ருகி பஅதல் இல்ம். என்ன? அதாவது இல்ம், சத்தியம், ஞானம் வந்த பிறகு அதிலிருந்து வழிதவறி செல்லுதல் எச்சரிக்கப்படுது. அது எந்த இடத்துல இருக்குது அந்த அத்தியாயத்தில்? சொல்லுங்க. அதாவது சத்தியம் வந்த பிறகு அந்த சத்தியத்திலிருந்து வழிதவறி செல்லுதல் எச்சரிக்கப்படுகிறது. எந்த இடத்துல இருக்கிறது? எங்க? முதல் ஆயத்தில் அந்த பொருளகம் சொல்லுங்க, வாசிப்பா. வரும் வரை அப்ப அதுல இல்ல, இன்னும் கொஞ்சம் வாங்க, கீழே வாங்க, எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இல்ம், சத்தியம் வந்த பிறகு சத்தியத்திலிருந்து வழி தவறுதல் என்பது எச்சரிக்கப்படுது. என்ன சொல்லுங்க, வாசிங்க பொருளை. ஆதாரம் வந்த பின்னரே. எப்படி? ஆதாரம் வந்த பின்னரே அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பிளவுபட்டார்கள். அப்ப அது இங்க எச்சரிக்கப்படுகிறது. சரி, அடுத்து வாங்க, நாலாவது விஷயம். அதாவது பயானு அன்னல் இஹ்லாஸ அஸ்லுல் இபாதா, இபாதத்துடைய அடிப்படையே இஹ்லாஸ் தான். இபாதத்துடைய அடிப்படையே இஹ்லாஸ் தான். அது எங்க சொல்லப்படுது? சரி, எங்க வாசிங்க யாராவது. இல்ல நான் கேட்கிறது, இபாதத்துடைய அடிப்படை இஹ்லாஸ். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அப்ப அவங்களுக்கு அதுல ஏவப்பட்டது இதுதான், அல்லாஹ்வை இஹ்லாஸாக வணங்க வேண்டும் என்பதுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இபாதத் வணக்கத்துடைய அடிப்படை அசல் என்னது? சொல்லுங்க. இஹ்லாஸ், உல தூய்மை, அது அதுல இருக்கிறது. அடுத்து வாங்க, அல் ஜம்உ பைன ஹக்கில்லாஹி வ ஹக்கில் இபாத். என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் இந்த அத்தியாயம் ஒன்று சேர்த்து சொல்லுது. எந்த இடத்துல இருக்கிறது? மாஷா அல்லாஹ். எங்க? தொழுகை அவர்கள் நிலைநாட்டுமாறு ஏவப்பட்டார்கள். அடுத்து என்ன? ஜகாத்தும் கொடுக்குமாறு அவர்கள் ஏவப்பட்டாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டு
செய்தியும் எதை சொல்லுது? அல்லாஹ்வுக்குரியது எது? தொழுகை. ஜகாத் என்பதும் அல்லாஹ்வுடைய கட்டளை. அதுல எது இருக்குது? அடியார்களுக்குரிய ஹக், அடியார்களுக்குரியது, அந்த உரிமை கடமை அதில இருக்கிறது. சரி, அடுத்த நறுமையான சகோதரர்களே, நீங்க வாங்க. அதாவது தக்ரீர் அன்னல் ஜஸாஅ யகூனு பிஹஸ்பில் ஈமானி வல் அமல். எதை உறுதிப்படுத்துன்னு சொன்னா, இந்த அத்தியாயம் கூலி என்பது ஈமானையும் அமலையும் வைத்துத்தான். கூலி என்பது ஈமான் நம்பிக்கையையும் சேரையும் வைத்துத்தான். அது எங்க இருக்குது பாருங்க, சொல்லுங்க. அத்தியாயத்தை பாருங்க, இங்க எடுத்துட்டீங்களா? அது எங்க இருக்குது? ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் செய்பவர்கள். ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் செய்வர்கள். அந்த பேப்பருக்கு எடுத்துக்கோங்க. ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் செய்பவர்கள், அவங்களுக்கு தான் கூலி. சரி, அடுத்து வாங்க. கடைசி எத்தனை விஷயம் பார்த்தாச்சு? 7. 1 2 3 4 5 6 7. 8வது விஷயம் அத்தர்கீபு ஃபீ ரிض்வானில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதை ஆர்வப்படுத்துதல். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதை ஆர்வப்படுத்தல் எங்க இருக்குது? கடைசி இருக்குது. எங்க? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்பதில் இருக்குது. சரி, இப்ப நாங்க இந்த அத்தியாயத்துடைய நோக்கங்கள் எத்தனை பார்த்துறோம்? 8 நோக்கங்கள். இந்த அத்தியாயத்துடைய நோக்கங்கள் எத்தனை? 8 நோக்கங்கள் இந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்து விட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் நாங்க ஒரு குர்ஆனை படிக்கும் போது இது ஒரு முக்கியமான விஷயம். நாங்க பொருளை வாசிச்சுட்டு போறோம், இது எப்படி நமக்கு லேசிப்படுத்தி தரப்படுது பாருங்க, நமக்கு எளிதாக்கி தரப்படுது இந்த அத்தியாயம். அப்ப இவ்வளவு நோக்கங்களை கொண்ட அத்தியாயம். சரி, அடுத்து வாங்க என் அருமையான சகோதரர்களே. 3வது, இந்த அத்தியாயத்துடைய பொருளை நாங்க மொத்தமா பார்ப்போம், சுருக்கமா பார்ப்போம். இந்த அத்தியாயம் என்ன பொருளை உள்ளடக்கி இருக்கிறது? இந்த அத்தியாயம் என்ன பொருளை உள்ளடக்கி இருக்கிறது? அதுல மொத்தம் 5 விஷயம் வருது. பாத்தீங்களா? எத்தனை விஷயம்? 5. அதுல முதலாவது விஷயம் என்ன என்று பாத்தீங்கன்னு சொன்னா, கியாமுல் ஹுஜ்ஜா அலல் ஹல்க். கியாமுல் ஹுஜ்ஜா அலல் ஹல்க் அப்படி என்ன அர்த்தம்? படைப்பினங்களுக்கு ஆதாரத்தை நிலைநாட்டுதல். படைப்பினங்களுக்கு ஆதாரம். என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம் சொல்லுங்க? படைக்கப்பட்ட நோக்கம். என்ன ஆதாரம்? படைக்கப்பட்ட நோக்கத்தை என்ன செய்வது? நிலைநாட்டுதல். எனவே நறுமையான சகோதரர்களே, அதுல சொல்றாரு பாருங்க, அதாவது லா யுஅذிபுல்லாஹு அஹதன் ஹத்தா தகூம அலைஹில் ஹுஜ்ஜா வல் பையினா. அல்லாஹ் தஆலா யாரையும் தண்டிப்பதில்லை எதுவரை? ஆதாரத்தை நிலைநாட்டாத வரை, ஆதாரத்தை தெளிவுபடுத்தாத வரை. அப்ப ஆதாரம் என்றா இங்க யாரு? ஹியர் ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். வமா ஜாஅ பிஹி, அவர் கொண்டு வந்த சத்தியம். அவர் கொண்டு வந்த சத்தியம். இது இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய பொருள்கள்ல முதலாவது விஷயம். 2வது பாருங்க, ஷரஃபுல் குர்ஆன், குர்ஆனுடைய சிறப்பு. குர்ஆனுடைய சிறப்பு. குர்ஆனுடைய சிறப்பு எங்க படிச்சோம்? குர்ஆனுடைய சிறப்பு எந்த இடத்துல இருக்குது? சுஹுஃபும் முத்தஹரா, அப்படித்தானே? அப்ப எனவே குர்ஆன் என்பது அசத்தியத்தை விட்டு தூய்மையானது. அதில் ஹிதாயா எது இருக்கிறது? நேர்வழி இருக்கிறது. வல் ஹக், சத்தியம் இருக்கிறது. வ அஹ்காமுஹு முஸ்தகீமா, அதனுடைய சட்டம் என்பது நேரானவைகள். அதனுடைய சட்டங்கள் என்பவைகள் நேரானவைகள். அதில் எந்த கோணலும் கிடையாது. அதில் எந்த கோணலும் கிடையாது. இதெல்லாம் இந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய பொருள். அடுத்து வாங்க, அதாவது சபபு வலாலி அஹ்லில் கிதாப், வேதக்காரர்கள் வழிகட்டு சென்றதற்கான காரணம் என்ன? வேதக்காரர்கள் வழிகட்டு சென்றதற்கான காரணம் என்ன? என்ன காரணம் சொல்லுது அந்த அத்தியாயம்? அதாவது அந்த அத்தியாயம் பாருங்க, சத்தியம் வந்த பிறகும் அவங்க என்ன செஞ்சாங்க? சத்தியத்தில் அவங்க பிளவுபட்டு போனார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அப்ப ஆதாரத்தில் ஏதாவது குறையா? பாருங்க என்ன சொல்றாருண்டா, அப்ப இங்க எதுல குறை இல்லை சொல்லுங்க? ஆதாரத்தை எடுத்து சொல்வதில் ஆதாரத்தில் எந்த குறையும் இல்லை. அப்ப இவங்க வழிகட்டதுக்குரிய காரணம் என்ன? இன்னமா அல் பக்யு வல் ஹஸது வத்திபாஉல் ஹவா. 3 விஷயம் சொல்றார். வரம்பு மீறுதல், பொறாமை, மனோ இச்சையை பின்பற்றுதல். எத்தனை விஷயம் சொல்றார்? 3 விஷயம் சொல்றார். இந்த வேதக்காரர்கள் வழிகட்டதற்கு அவர் சொல்லக்கூடிய 3 காரணங்கள். ஒன்று வந்து அவர்கள் வரம்பு மீறியது, 2வது பொறாமை, 3வது என்ன? மனோ இச்சையை பின்பற்றியது. மனோ இச்சையை பின்பற்றியது.
சரி, அடுத்து வாங்க என் அருமையான சகோதரர்களே, நாலாவது இந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய பொருள் அதாவது ஹகீகத்துத்தீன், மார்க்கத்துடைய உண்மையான யதார்த்தம் என்ன? மார்க்கத்தின் உண்மையான யதார்த்தம் என்னவென்று சொன்னால் உசூலுத்தீன் தர்ஜு இலல் இஹ்லாஸ், மார்க்கத்துடைய அடிப்படைகள் எதன் பால் தான் மீளுது? இஹ்லாஸ், உள தூய்மையின் பாலும், வத்தௌஹீத் எதன் பால்? ஏகத்துவத்தின் பாலும், வஸ்ஸலா தொழுகை, வஸ்ஸகா அதே போன்று ஜகாத், வல் இஸ்திகாமா, இஸ்திகாமா என்ன? மார்க்கத்தில் உறுதியாக இருத்தல், இதன் பால் தான் என்ன? மார்க்கத்துடைய அந்த யதார்த்தம் உண்மை என்பது மீளுகிறது. அடுத்து மஆலுன் நாஸ், ஐந்தாவது என்ன? மனிதர்களுடைய முடிவுகள். மனிதர்களுடைய முடிவுகள் ஒன்று அல் காஃபிரூன், காஃபிர்கள் ஷர்ருல் பரியா, யாரு? மோசமான படைப்பினம், மோசமான படைப்பு. வல் முஃமினூன கைருல் பரியா, மூமின்கள் சிறந்தவர்கள், இறை நம்பிக்கையாளர்கள் சிறந்த படைப்பாக அவர்கள் இருக்கிறார்கள். சரி, இப்ப நாங்க இதுல எத்தனை தலைப்பு பார்த்துட்டோம்? 3 தலைப்பு பார்த்தாச்சு. 3 தலைப்புல குறிப்புகள் நீங்க இயன்ற வரை என்ன செஞ்சிட்டீங்க? எடுத்துட்டீங்க. நாங்க இப்படி இன்னைக்கு படிக்கிறோம், என்ன காரணம்? இப்படி நாங்க இந்த தலைப்பை படிப்பதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு என்ன காரணம்? அதாவது குர்ஆனை நாங்க இப்படி அணுகுவது. இப்ப குர்ஆனை நாங்க அணுகும் போது நாங்க பொருளை வாசிச்சுட்டு போவோம். ஆனா பாருங்க, அந்த அந்த அத்தியாயத்தில் உள்ள தாத்பரியங்கள் என்ன, ரகசியங்கள் என்ன, அந்த அத்தியாயத்துடைய நோக்கம் என்ன, அந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய என்ன பொருள் என்ன, புரியுது அவன் சொல்றது? இப்ப நாங்க கொஞ்சம் முயற்சிக்கணும். எப்படி தெரியுமா? நாங்க கொஞ்சம் முயற்சிக்க வேணும். குர்ஆனை கொஞ்சம் எடுத்து நாங்க வாசிக்கும் போது பக்கத்துல ஒரு நோட் புக்கை வச்சு சில குறிப்புகள் எடுக்கிறது. என்ன எடுக்கிறது? சில குறிப்புகள். மொத்த சூறாவில் இல்லாட்டி குறைஞ்ச ஒவ்வொரு வசனத்திலாவது இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனத்துடைய இப்படி ஏதாவது நீங்க ட்ரை பண்ணிக்கிறீங்களா? யாராவது இப்படி யாராவது நீங்க ட்ரை பண்றீங்களா? இப்ப குர்ஆனை படிக்கும் போது அதுல ஏதாவது குறிப்புகள் எடுக்கிற மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா? அப்படி ஒரு வேலை இருக்குதா இல்லையா? சொல்லுங்களேன். தமிழாக்கம் நாங்க படிக்கிறோம் தானே, தமிழாக்கத்தை வாசிக்கிறோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இப்ப நாங்க வாசிக்கும் போது அதுல ஏதாவது குறிப்புகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப குர்ஆனுடைய அந்த மொழிபெயர்ப்பு தானே, அந்த தமிழ் நமக்கு சில நேரங்கள்ல சிரமமாக இருந்தா நமக்கு விளங்கக்கூடிய புரியக்கூடிய தமிழை நாங்க குறிப்பு எடுத்துக்கொள்றது. புரியுதா சொல்றது? நமக்கு எளிதா புரியக்கூடிய தமிழ் இருக்குதானே, அதுல நாங்க என்ன செய்வது? குறிப்பு. ஏன்னா அந்த தமிழை வாசிக்கும் போது சில நேரம் என்ன செய்யும், உடனே பொருள் உள்வாங்குவது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அப்ப எனவே நாம் என்ன செய்ய முயற்சிக்க வேணும்டா, ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு, என்ன அவசரம் எங்களுக்கு? நாங்க என்ன செய்யறது? நமக்கு என்ன அவசரம்? இதுலதான் எங்களுக்கு பிரச்சனை. அவசரம் இங்கதான். அப்ப நாங்க ஒரு வசனத்தை ஒரு தடவை 2 தடவை வாசிப்போமே, வாசிச்சு என்ன செய்யறது? அந்த வசனத்துடைய பொருளை நாம் எப்படி விளங்குறோமோ தமிழை அப்படி குறிக்கிறது. புரியுதா சொல்றது? நமக்கு எப்படி எந்த தமிழ்ல எழுதினா நமக்கு புரியுமோ அதுல நாங்க என்ன செய்யறது? அதை எளிதாக அதை குறிப்பெடுத்துக் கொள்வது. அப்ப எனவே நாங்க குர்ஆனோடு கொஞ்சம் எங்களோட தொடர்பை நாங்க என்ன செய்வோம், கொஞ்சம் எப்படி மாற்றுறதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம். அதுக்கு தான் நாங்க இந்த தலைப்பு இப்படி நாங்க பாக்குறது. இந்த தலைப்பு நாங்க இப்படி பார்ப்பதோடைய நோக்கம் என்னவென்றா, சும்மா குர்ஆனோடு வெறுமனே ஒரு சடங்கு ரீதியாக இல்லாம ஒரு சிறந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு தான் இது. அடுத்து வாங்க, 4வது தலைப்பு கொண்டு வராரு. இந்த அத்தியாயம் நமக்கு தரக்கூடிய ஆன்மீக ரீதியான பயன்கள் என்ன? தர்பவியா. இந்த அத்தியாயம் நமக்கு தரக்கூடிய ஆன்மீக ரீதியான சொல்லுங்க பயன்கள் என்ன? பாருங்க, 2 சொல்றாரு, 2 தலைப்பு. ஒன்று அல்லாஹ், அல்லாஹ்வோடு. அடுத்தது மஅன் நஃப்ஸ், தன்னோடு. அழகா கொண்டு வர்றார் பாருங்க. அல்லாஹ்வோடு என்பதுல 3 விஷயம் கொண்டு வர்றார். அல்லாஹ்வோடு என்பதுல 3 விஷயம் கொண்டு வர்றார். அல்லாஹ்வோடு என்பதுல முதலாக கொண்டு வர்றாரு அல் இஹ்லாஸ். அல் இஹ்லாஸ் கப்ல கஸ்ரத்தில் அமல். நாங்க அதிகமாக அமல் செய்வதற்கு முன்னால எதை கவனிக்கணும்? நமது இஹ்லாஸை கவனிக்க வேண்டும். நாம் உள்ள தூய்மையோடு நான் ஏன் செய்கிறேன், இதை நான் ஏன் செய்கிறேன். இந்த இடத்துல நாங்கள் இந்த மார்க்க வகுப்புல அமர்ந்து இருக்கிறோம்னா, ஏன் நான் இந்த இடத்துல இந்த மார்க்க வகுப்பில் அமர்ந்து இருக்கிறேன், இந்த மார்க்க வகுப்புல ஏன் அமர்ந்து இருக்கிறேன். நாங்கள் அதிகமாக அமல் செய்வதற்கு முன்னர் நாம் எதை பரிசோதிக்க வேண்டும்? நமது எண்ணத்தை, நமது உள தூய்மையை, இஹ்லாஸை. புரியாம சொல்றது ஏன் இது இந்த இடத்துல ஏன் இது இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது சொல்லுங்க. உதாரணம் எடுத்தீங்கடா, சில நேரங்களில் ஒருவர் அவர் செய்த ஒரு அமலால முந்திடுவார்.
ஒருவர் நிறைய அமல் செஞ்சிருப்பாரு, அந்த நிறைய அமல்ல அவரிடம் என்ன இருக்காது, உள தூய்மை இருக்காது. ஆனா ஒருவர் ஒரு அமலால் என்ன செஞ்சிடுவாரு, முந்திடுவார். நாய்க்கு நீர் புகட்டிய காரணத்தால் ஒரு பெண் என்ன செய்யப்பட்டா, மன்னிக்கப்பட்டா, சொர்க்கம் கிடைக்குது. எனவே இஹ்லாசுடைய செல்வாக்கு அங்கு இருக்கிறது. இஹ்லாஸ் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை அங்கு செலுத்துகிறது. புரியுது அவங்க சொல்றது? அப்ப எனவே இங்கு அல்லாஹ்வோடு நாம் அல்லாஹ்வோடு உள்ள இந்த தொடர்புல, ரப்போடு உள்ள தொடர்பில் மிக முக்கியமானது எது? நமது உள தூய்மை. அடுத்து நீங்க எடுத்து பாருங்க, இரண்டாவது தலபு ரிதல்லாஹி அஅதமுல் மகாசித். அப்படின்றா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுதல் என்பது மிக உன்னதமான நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் இது மிக உன்னதமான இலக்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான். இந்த அத்தியாயத்துல நாங்க சொன்னோம், இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் எப்படிதான் நிறைவு செய்கிறான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இது அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு. இரண்டாவது விஷயம், நல்ல கவனி, முக்கியமான விஷயங்கள். மூணாவது பாருங்க, தவாம் முராகபத்துல்லாஹ். என்ன? அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு இருத்தல். அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு இந்த அத்தியாயத்தில் எங்க இருக்கிறது? இந்த அத்தியாயத்தில் கொஞ்சம் அந்த அத்தியாயத்தை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க, எந்த இடத்துல இருந்து நாங்க இதை எடுக்கலாம்? நாங்க அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான், அல்லாஹுடைய கண்காணிப்பில் நான் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு தொடர்ந்து ஒருவருக்கு செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்ற விஷயத்தை இந்த அத்தியாயத்தில் நாங்கள் எந்த இடத்துல இருந்து எடுக்கலாம்? கொஞ்சம் பொருள் எடுத்து படிச்சு பாருங்க. குர்ஆன் வச்சுதான் நம்மளோட மொபைல்ல போன்ல இருக்குதானே குர்ஆன். எப்படி? ஓகே, இப்ப நீங்க சொல்ற இடத்துல இருந்தும் அதை விளங்கலாம். வேற எங்க இருந்து விளங்கலாம்? நிச்சயமாக ஈமான் கொண்டு, ஈமான்லயும் அந்த பண்பு இருக்கிறது. சரி, வேற எங்க இருக்குது? இல்ல அது வேற அந்த எடுக்கணும்டா. இந்த அத்தியாயத்தை கடைசியில் எப்படி முடியுது அந்த அத்தியாயம்? இறைவனுக்கு பயப்படுகிறாரே, விளங்கிச்சா? லிமன் ஹஷிய ரப்பா. அப்ப இந்த மகத்தான இந்த சிறப்பு யாருக்கு தான்? தனது ரப்பை அஞ்சக்கூடியவருக்கு. சரி, அப்ப அல்லாஹ்வோட 3 பண்புகளை சொல்றாரு. என்னென்ன பண்பு வாசிப்பா? 3 பண்பு. இஹ்லாஸ், அதாவது எப்படி சும்மா இஹ்லாஸ் எப்படி சொல்றாரு? அதிகமான அமலை விட இஹ்லாஸ். இப்ப நீங்க பாருங்க, சஹாபாக்கள்ல இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பேசும்போது, அறிஞர்கள் அபூபக்கர் சித்திக் அவங்களை பற்றி பேசும்போது, அதாவது இதைத்தான் மிச்சம் பேசுவாங்க. இதெண்டா, அவரை யாராலும் முந்த முடியவில்லை என்றால் அவரிடமிருந்த இந்த பண்பு, அவரிடமிருந்த இந்த இஹ்லாஸ் என்ற அந்த பண்பும் அந்த ஈமானிய உறுதி, அவைகள் தான் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக அமைந்தன என்ற ஒரு விடயத்தை சொல்வார்கள். அடுத்து இதுல நாங்கள் இரண்டாவது அல்லாஹ்வோட என்ன விஷயம் சொல்லப்படுது? அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் நமது இலக்கு, இறை திருப்தி தான் நமது இலக்கு. மூன்றாவது விஷயம் என்ன? அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு வாழுதல். சரி, தனது அடுத்து பாருங்க, மஅன் நஃப்ஸ், தன்னோடு 3 விஷயம். தர்பியா அந்த ஆன்மீக ரீதியான பயன்கள்ல தன்னோடு 3 விஷயம். என்னென்ன? தஜன்னுபுர் ரியாண்டா முஹஸ்ஸுதியை தவிர்ந்து கொள்ளுதல். தஜன்னுபுர் ரியா, முஹஸ்ஸுதியை தவிர்ந்து கொள்ளுதல். எங்க இருக்குது அந்த அத்தியாயத்துல? உலத்தும் இஹ்லாஸ் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப அதுக்கு எதிரானது என்ன? முஹஸ்ஸுதியை ஒருவர் தவிர்ந்திருத்தல். இரண்டாவது என்ன? முஹாசபத்துன் நஃப்ஸ், தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்துதல். தன்னை சுய பரிசோதனைக்கு என்ன செய்தல்? உட்படுத்துதல். புரியுதா சொல்றது? அப்ப தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்துதல் என்பது இதுல நாங்க பெரும்பாலான இடங்கள் அந்த அத்தியாயத்திலிருந்து எடுக்கலாம். ஈமான்ல இருந்து எடுக்கலாம், இறையச்சத்திலிருந்து எடுக்கலாம், புரியுதா, அமல்கள் இருந்து எடுக்கலாம். அப்ப தன்னை என்ன செய்தல்? சுய பரிசோதனைக்கு உட்படுத்துதல். மூன்றாவது என்ன? தஸ்ஹீஹுன் நிய்யா, நியத்தை சரி செய்தல், நியத்தை சீராக்குதல். இந்த மூன்றும் ஒருவர் தனது நஃப்ஸோடு பேண வேண்டிய 3 விடயங்களாக, தர்பியாவாக அவர் குறிப்பிடுகிறார்.
அடுத்து வாங்க என் அருமையான சகோதரர்களே, சமுதாயத்தோடு 4 விஷயம் சொல்றார். சமுதாயத்தோடு எத்தனை விஷயம்? ஆன்மீக ரீதியாக 4 விஷயங்களை சொல்றார். முதல் விடயம் என்ன? அதாஉ ஸகா, ஜகாத்தை கொடுத்தல், ஜகாத்தை நிறைவேற்றுதல். ஏன்? அது நாங்க சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. அடுத்து என்ன? நஷ்ருல் ஹைர், நன்மையை பரப்புதல். நன்மையை பரப்புதல் எங்க இருக்குது? நன்மையை பரப்புதல் எங்க இருக்குது? இந்த அத்தியாயத்தில் நோக்கம் என்ன? சத்தியத்தை மனிதர்களுக்கு நிலைநாட்டுதல். அப்ப நன்மையை பிறருக்கு பரப்புதல், நஷ்ருல் ஹைர். மூன்றாவது என்ன? அல் இஜ்திமா வல் ஹக், சத்தியத்தில் ஒன்று சேருதல். எதில் ஒன்று சேருதல்? சத்தியத்தில் ஒன்று சேருதல். ஏன்னா வேதக்காரர்கள் சத்தியத்தில் என்ன செய்யலைங்க? ஒன்று சேரவில்லை. அவர்கள் சத்தியம் வந்த பிறகு பிளவுபட்டுத்தான் சென்றார்கள். எனவே சத்தியத்தில் ஒன்று சேருதல், இது நாங்க சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய விடயம். என் அருமை சகோதரர்களே, நாங்க சமுதாயத்துக்கு அது நன்மை இருக்கிறது. 4வது தர்க்கு தஅஸ்ஸுப், எதை? பிடிவாதத்தை விடுதல். எந்த பிடிவாதம்? அந்த பிடிவாதம் என்பது அவங்களோட குல ரீதியானதாக, கோத்திர ரீதியானதாக, எப்படியானதாக இருந்தாலும் வழிகேடு என்று சொல்கின்ற போது விட்டுவிட வேண்டும். ஏன்னா இப்ப நீங்க கவனிங்க, யூதர் வேதம் கொடுக்கப்பட்டவங்க வழிகட்டு போறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு? அவர்களிடம் இருந்த அந்த பேணு, அந்த ஆணவம், கர்வம் காரணமாக இருந்துச்சு. அப்ப மொத்தம் எத்தனை விஷயம் நாங்க இதுல படிச்சிட்டோம் சொல்லுங்க? 4 விஷயம். மொத்தம் அல்லாஹ்வோடு 3 விஷயம், தன்னோடு 3 விஷயம், சமுதாயத்தோடு 4 விஷயம். சமுதாயத்தோடு 4 விஷயம் இதுல பாக்குறோம். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா இந்த சூராவுடைய லத்தாயிஃப் என்று சொல்றா சில நுட்பங்கள். லத்தாயிஃப் என்ன? இந்த அத்தியாயத்தில் உள்ள சில நுட்பங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, அல் பையினா என்ற வார்த்தை அலிஃப் லாமோடு சேர்ந்து வருது. அல் பையினா எப்படி வருது? ஜாஅத்துஹுமுல் பையினா. அப்ப எனவே இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அல் பையினா என்றதுல அலிஃப் லாம் சேர்ந்து வருகின்ற போது, அதாவது அங்கு இது எதை குறிக்கும் என்று சொன்னால், சத்தியத்தை இதுதான் சத்தியம் என்று என்ன செய்யறது? இதுதான் சத்தியம் என்று அழுத்தி சொல்லக்கூடிய அமைப்புல அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. சொல்றது. அப்ப அவ்வாறு சொல்லுகின்ற போது அதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. இதுதான் என்ன சத்தியம் என்று சொல்வது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா ஃபீஹா குதுபுன் கையிமா, ஃபீஹா குதுபுன் கையிமா. அப்ப இது என்ன? தெளிவான சட்டங்களை கொண்டது, நீதமான தெளிவான சட்டங்களை கொண்டதாக இந்த வேதம் இருக்கிறது, இந்த மார்க்கம் இருக்கிறது என்ற விடயம். சட்டங்கள் இருக்கின்றன. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா ஹுனஃபா. ஹுனஃபா என்ற வார்த்தை நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹுனஃபாவுக்கு நாங்க என்ன விளக்கம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம்? ஹனீஃபா. இதுல அந்த ஹனீஃபா பன்மையா வருது, ஹுனஃபான்னு வருது. இந்த அத்தியாயத்தில் எடுத்தீங்கன்னா ஹனீஃபா என்பது ஒருமை, ஹுனஃபா என்பது பன்மை. ஹுனஃபாண்டா என்ன பாருங்க, அதாவது ஷிர்கிலிருந்து முழுமையாக விலகி எதில் பயணித்தல்? ஏகத்துவத்தில், தௌஹீதில் பயணித்தல் தான் ஹுனஃபா என்பதற்கு அர்த்தம். அடுத்தது ஹைருல் பரியா, சிறந்தவர்கள். சிறந்த படைப்பு யாரு? சிறந்த படைப்பு யாரு? ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் செய்தவர்கள். ஹைருல் பரியா. இன்னைக்கு நாங்க உலகத்துல என்ன அளவுகோல் வைத்திருக்கிறோம்? அவருடைய வாகனம், அவருடைய வசதி, அவர் பட்டம் பதவிகள், இதுதான் நமது அளவுகோல். ஆனா ரப்புடைய அளவுகோல் என்ன? ஈமானும் சாலிகான அமல். அவர்கள் தான் சிறந்த படைப்பினம் அல்லாஹ்விடத்தில். ஹைருல் பரியா, சிறந்தவர்கள். நறுமையான சகோதரர்களே, இது அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த ஒரு அந்தஸ்தாக இருந்து கொண்டிருக்கிறது. நறுமையான சகோதரர்களே, அடுத்து எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில இந்த அத்தியாயத்தில் உள்ள வழிகாட்டல்கள் என்ன? ஹிதாயத் என்ன? இந்த அத்தியாயத்தில் உள்ள வழிகாட்டல்கள். ஏதாவது குறிச்சுக்கொள்ளனா திரும்ப கேளுங்க, குறிச்சுக்கொள்ளனா கேளுங்க. அதாவது ஹிதாயாத்து சூரா, இந்த அத்தியாயத்தில் உள்ள வழிகாட்டல்கள். அல்லாஹு லா யுஅذிபு இல்லா பஅதல் பயான், அல்லாஹு தஆலா யாரையும் வேதனை செய்வதில்லை சத்தியத்தை தெளிவுபடுத்திய பிறகே தவிர. அல்லாஹ் யாரையும் வேதனை செய்வதில்லை, எதுக்கு பிறகுதான்? சத்தியத்தை தெளிவுபடுத்திய பிறகே தவிர. அடுத்து 2வது என்ன? அல் குர்ஆனு அஅஸமு ஹுஜ்ஜா, மகத்தான ஆதாரம் எது? குர்ஆன். குர்ஆன் மகத்தான ஆதாரம். அடுத்து 3வது விஷயம் பாருங்க, லா கீமத லில் இல்மி பிலா இஹ்லாஸ். அதாவது இஹ்லாஸ் இல்லை என்றால் அறிவுக்கு எந்த பெருமதியும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். இஹ்லாஸ், உள தூய்மை இல்லை என்றால் அறிவுக்கு என்னல்ல,
எந்த பெருமதியும் இல்லை, அவன்கிட்ட எவ்வளவு அறிவு இருந்தும் வேலை இல்லை, எது இல்லைண்டா இஹ்லாஸ் உள்ள தூய்மை இல்லை என்றால். அடுத்தது வாங்க, நாலாவது அஅதமுல் இபாதாத் அத்தௌஹீத், வணக்க வழிபாடுகள்ல மகத்தானது எது? ஏகத்துவம், தௌஹீத். சரி, அடுத்து ஐந்தாவது அஸ்ஸலாத்து அமூதுத்தீன், மார்க்கத்துடைய தூண் தான் தொழுகை, மார்க்கத்துடைய தூண் தான் தொழுகை. அடுத்து ஆறாவது அஸ்ஸகாத்து தஹாரத்துல் லில் மால், ஜகாத் என்பது ஒருவருடைய பொருளாதாரத்தை தூய்மையாக்கும். ஜகாத் என்பது ஒருவருடைய பொருளாதாரத்தை என்ன செய்யும்? அவரை தூய்மையாக்கும். அதே போன்று அடுத்து எத்தனாவது? ஏழாவது அல் முஃமினுல் ஹக், ஒரு சத்திய உண்மையான மூமின் என்பவன் யார் என்றால் யஜ்மஉ பைனல் இஅ்திகாதி வல் அமல், அவனது நம்பிக்கையும் செயலும் ஒன்று சேர்ந்திருக்கும். சும்மா வெறுமனை போலியான நம்பிக்கை அல்ல, நம்பிக்கையும் செயலும் ஒன்று சேர்ந்திருக்கும், அவன் தான் உண்மையான இறை விசுவாசி. அடுத்து கடைசி என் அருமையான சகோதரர்களே, ரிதல்லா காயத்து குல்லி மூமின், ஒவ்வொரு மூமினுடைய இலக்கென்ன? இறை திருப்தி. ஒரு மூமினுடைய இலக்கென்ன? இறை திருப்தி. சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இவ்வளவு செய்திகள் இந்த அத்தியாயத்திலிருந்து நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே அப்ப இந்த அத்தியாயத்துடைய சுருக்கம் என்ன? இப்ப சொல்லுங்க பாபா. இந்த இவ்வளவு நேரம் நாங்க படிச்சதிலிருந்து நீங்க விளங்கின விஷயங்கள் சொல்லுங்க பாபா. இவ்வளவு நேரம் நாங்க படித்ததிலிருந்து சொல்லுங்க, உங்களுக்கு கிடைச்ச விளக்கங்கள். அதுதான் அழகா அதுல சொல்ற கடைசியால சொல்ற விஷயம் என்ன? அதாவது இந்த சூராவுடைய சுருக்கம் இந்த அத்தியாயத்துடைய மிக பிரதானமான நோக்கம் என்ன? சத்தியத்தை நிலைநாட்டுதல். அல் பையினாண்டா என்ன? அல் பையினாண்டா சத்தியத்தை அந்த தெளிவாக நிலைநாட்டுதல். இதுதான் சொல்றது. அல்லாஹு தஆலா எப்படி சத்தியத்தை நிலைநாட்டினான்? இர்சாலின் நபி, தூதரை அனுப்பி சத்தியத்தை நிலைநாட்டினான். அடுத்து என்ன? இன்சால் குர்ஆன், குர்ஆனை இறக்கி அல்லாஹ் சத்தியத்தை நிலைநாட்டினான். அடுத்தது வஅன்னன் நஜா, வெற்றி எதில் அல்ல? சொல்லுங்க, வெற்றி என்பது எதில் இல்லை? சொல்லுங்க பாவம். சும்மா நாங்க பெரிய கோத்திரம், நாங்க யூதர்கள், நாங்க கிறிஸ்துவர்கள், இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு அறிவு செயல்படாத அறிவு பயனில்லை. இவ்வாறு இந்த வாதங்கள் எந்த பயனும் இல்லை. வஇன்னல் பில் ஈமானி ஸாதிக், உண்மையான இல்ம் என்பது ஈமானை உண்மைப்படுத்த வேண்டும். இஹ்லாஸ், தொழுகை நிலைநாட்டுதல், ஜகாத்தை கொடுத்தல், சாலிஹான அமல்கள் செய்தல், இதன் மூலம் தான். என் அருமையான சகோதரர்களே, சரி, இப்ப நாங்க கடைசியா ஒரு முறை இந்த அத்தியாயத்துடைய பொருளை முழுமையா வாசிப்போம். அத்தியாயத்துடைய பொருளை நாங்க முழுமையாக ஒரு தடவை நாங்க என்ன செய்வோம்? நாம் வாசித்துக் கொள்வோம். என் அருமையான சகோதரர்களே, இதுல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, ஏன்னா இப்ப இந்த தலைப்புடைய நோக்கம் என்ன சொன்னேன்? இந்த தலைப்புடைய நோக்கம், மிக முக்கியமான நோக்கம் என்ன? குர்ஆனோடு நமது தொடர்பை நாங்க எப்படி ஆக்கிக் கொள்றதுன்றது ஒரு வழிகாட்டல், ஒரு ஐடியா நமக்கு கிடைக்குது. ஒரு சூறால இருந்து இவ்வளவு விஷயம் எடுக்கலாம், ஒரு அத்தியாயத்திலிருந்து எங்களுக்கு இவ்வளவு விஷயம் எடுக்க முடியும், அப்படி என்ற ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டல் நமக்கு இந்த தலைப்பினூடாக கிடைக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த அத்தியாயம் சூரத்துல் பையினா எப்படி இந்த அத்தியாயம் லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப். இந்த அத்தியாயத்தை பத்தி ஏதாவது ஹதீஸ் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. இந்த அத்தியாயத்தை பத்தி ஏதாவது ஒரு ஹதீஸ் உங்களுக்கு தெரியுமா? மாஷா அல்லாஹ். உபை இப்னு கஅப், என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, உபையே, அல்லாஹ் எனக்கு சொன்னான் இந்த அத்தியாயத்தை உங்களிடம் ஓதி காட்டுமா. எவ்வளவு பெரிய சிறப்பு! அதாவது நபிக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான், இந்த அத்தியாயத்தை நீங்க போய் யார்கிட்ட ஓதுங்க? உபையிடம் ஓதுங்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு முதல் கேள்வி எதுவாக இருந்துச்சுண்டா, அல்லாஹ்வுடைய ரசூலே, அதாவது எனது பேரை அல்லாஹ் உங்களிடம் சொன்னானான்னு தான் கேட்கிறான். அவனோட கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, எனது பேரை அல்லாஹ் உங்களிடம் சொன்னானா? சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், ஆம், உங்களது பேரை அல்லாஹ் என்னிடம் சொன்னான். அவங்க சந்தோஷத்தில் அழுதாங்க. சுப்ஹானல்லாஹ், மகிழ்ச்சியிலே அவர்கள் அழுதார்கள். அல்லாஹ் எனது பேரை சொல்லி இருக்கிறானா, அதை விட என்ன சிறப்பு! சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அவ்வளவு பெரிய சிறப்பை குர்ஆனின் மூலம் சஹாபாக்கள் பெற்றார்கள்.
அல்லாஹ் எமது பேரை சொல்றோம்னா நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் எமது பேரை சொல்ல வேண்டுமாக இருந்தால் ஹதீஸ்ல நேரடியா வார விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய ஒரு அடியானாக மாறுதல். அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய ஒரு அடியானாக மாறினால் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து சொல்வான், நான் இன்னாருடைய மகன் இன்னார், இந்த அடியானை நான் நேசித்து விட்டேன். புரியுதா? பேர் சொல்லப்படும். எனவே நீங்களும் அவரை நேசியுங்கள். அவர் வானுலகுக்கு அழைப்பு விடுப்பார், அறிவிப்பு விடுப்பார். அல்லாஹ் இந்த அடியானை நேசித்து விட்டான், நான் நேசித்து விட்டு நீங்கள் அனைவரும் அந்த அடியானை நேசியுங்கள். இது சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் நேசம் என்பது பூமியிலே கபூல் செய்யப்படும், பூமியில கபூல் செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த அவ்வளவு பெரிய சிறப்பு எதன் மூலம் கிடைக்குதுன்னா, நாங்க இறைவனுக்கு நேசத்துக்குரிய ஒரு அடியானாக மாறினால். இப்ப நாங்க அத்தியாயத்துக்கு வருவோம். லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியஹுமுல் பையினா. இப்ப இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வேதக்காரர்களிலும் முஷ்ரிக்குகளிலும். அப்ப ரெண்டையும் அல்லாஹ் பிரிக்கிறான். வேதக்காரர்கள் என்றும் முஷ்ரிக்குகள் என்றும் அல்லாஹ் பிரிக்கிறான். இந்த வேதக்காரர்களிலும் முஷ்ரிக்குகளிலும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் தங்களிடம் தெளிவான அந்த பையின ஆதாரம் வரும் வரை தம் வழிகளிலிருந்து விலகுவர்கள் அல்ல. முன்ஃபக்கீன். அரபுல இந்த ஃபுக்கன வார்த்தை, ஃபுக்கன என்ன செய்யறது? கலட்டுறது சொல்லுவாங்களா இல்ல? ஃபுக்கன வார்த்தை அரபுல சொல்லுவாங்க. அது மாதிரி முன்ஃபக்கீன் என்று சொன்னால் அப்ப அவர்கள் என்ன செய்யவில்லை? விலகுவர்கள் அல்ல. அப்ப உண்மையில அவங்க உண்மைக்கு வர வேண்டும் என்றா அவர்களுக்கு என்ன வந்து சேர வேண்டும்? ஆதாரங்கள், சத்தியம் அவர்களிடம் சேர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சத்தியம் வந்த பிறகு இப்ப கிறிஸ்துவர்கள் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க? பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா? பல கிறிஸ்துவர்களாக இருந்து பலர் இஸ்லாத்தை என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று யூதர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில் நாங்கள் யாரை சொல்லுவோம்? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவோம். அப்ப அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்ப சத்தியம் வந்த பிறகு சிலர் என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த சத்தியத்துக்குரிய விளக்கம் என்ன? அல் பையினா, சத்தியத்துக்குரிய விளக்கம். அடுத்த வசனம் என்ன? ரசூலும் மினல்லாஹ் யத்லு சுஹுஃபம் முத்தஹரா. அந்த தெளிவான ஆதாரம் என்பது யாரு? அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த தூதர் அவர்களுக்கு பரிசுத்தமான அந்த ஆகமங்களை ஓதி காண்பிக்கிறார். என்ன செய்கிறார்? ஓதி காண்பிக்கிறார் என்ற இந்த சத்தியத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஃபீஹா குதுபுன் கைமா. அவங்க ஓதி காட்டக்கூடிய அந்த ஆகமங்கள்ல எது இருக்கிறது? நிலையான சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. சட்டதிட்டங்கள் அதில் உண்டு. நிலையான சட்டதிட்டங்கள் அதிலே இருக்கின்றன. எந்த ஒரு கோணலும் கிடையாது, வளைவும் கிடையாது. அப்படி அல்லாஹு தஆலா முதலாவது அடிப்படை என்னதான்? நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் எப்படி இருக்கணும்? அது மிக உறுதியாக நம்பகத்தன்மையோடு எந்த வளைவும் கோணலும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் சொல்கிறான். புரியுது அவன் சொல்றது? அடுத்து வாங்க, வமா தஃபர்ரகல் லதீன ஊத்துல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅத்துஹுமுல் பையினா. இங்கதான் பிரச்சனை இருக்குது. சத்தியம் வந்துட்டு தானே. சத்தியம் வந்தா என்ன செய்யணும் சொல்லுங்க? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? ஆனா இவர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த வேதக்காரர்கள் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு சத்தியம் வந்த பிறகு என்ன செஞ்சார்கள்? அவர்கள் பிளவுபட்டாங்க. எனினும் அவர்களுக்கு தெளிவான இந்த ஆதாரம் வந்த பின்னரை அன்றி அவர்கள் பிளவுபடவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எவ்வளவு பெரிய சோதனை என்று பாருங்க. அப்படி சத்தியம் வந்த பிறகு அதை ஏற்றுக்கொள்வதுதானே அதனுடைய சுபாவம். ஆனா இவர்களிடத்தில் இருந்த அந்த பொறாமை, கர்வம், ஆணவம் இது என்ன செய்தது? சத்தியத்தை ஏற்க அவர்களை மறுத்து விட்டு. நீங்க எடுத்து பாருங்க. இப்ப நாங்க படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வரலாறுல. அதாவது ரசூலுல்லாஹி அவர்களை சந்தித்த அன்சாரி தோழர்கள் நபி அவர்களை அகபாவுடைய உடன்படிக்கையில ஹஜ்ஜுக்கு வரும்போது நபி அவர்களை சந்தித்த அவர்கள் இஸ்லாத்தை மிக அவசரமாக ஏற்றுக்கொள்வதற்கு எதுவும் காரணமாக இருந்தது என்று சொன்னால் மதீனாவில இருந்த யூதர்கள். மதீனாவில் யார் வாழ்ந்தாங்க? யூதர்கள் வாழ்ந்தாங்க, கிறிஸ்துவர்கள் வாழ்ந்தார்கள். மதீனாவில் அவர்களிடமிருந்து கிடைத்த செய்திகள் இருக்குதானே, அவர்களிடமிருந்து அந்த கிடைத்த செய்திகள் அவங்களுக்கு எதுக்கு உதவியாக இருந்துச்சு?
நபி அவங்க சொன்ன சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு உதவியாக இருந்துச்சு. உடனே ஏற்றுக்கொள்றாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சொல்றது சிரமப்படல. முதல் சந்திப்புல ஏற்றுக்கொள்றாங்க, இரண்டாவது சந்திப்புல ஏற்றுக்கொள்றாங்க. புதிய மக்கள் வராங்க, புதிய மக்கள் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. அல்லாஹ் அந்த உள்ளங்களை திறந்தான் என்பது அடிப்படையான விஷயம். ஆனா அவங்களுக்கு இந்த ஒரு பின்னணி இருந்துச்சு. என்ன பின்னணி? அதாவது அவர்கள் மூலம் செய்திகள் கிடைத்திருந்தன. ஆனா ஆச்சரியம் என்னவென்றால், யாரிடமிருந்து செய்தி கிடைத்ததோ அவர்கள் என்ன செய்யல, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் போய் என்ன சொல்றாங்கடா, முஆத் இப்னு ஜபல் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் போய் சொல்றாங்க, நீங்க ஒரு தூதரை எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க, அந்த தூதர் வந்தா நாம் உங்களை எதிர்த்து போராடுவோம் என்று, உங்களோடு போரிடுவோம் என்றெல்லாம் நீங்க சொல்லி இருந்தீங்க. அந்த தூதரை நாங்க ஏற்றுக்கொண்டோம். இப்ப நீங்க என்ன செய்றீங்க? அவரை மறுக்கிறீங்க, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்க எப்படி அவர்களுடைய அந்த உள்ளத்தை திரை போட்டு அடைக்கப்பட்டதுன்னு பாருங்க. கர்வம், பெருமை. சுப்ஹானல்லாஹ், அருமையான சகோதரர்களே. அப்ப எனவே இவர்கள் சத்தியம் வந்த பிறகு என்ன செய்தார்கள்? முரண்பட்டார்கள். அடுத்து பாங்க, அல்லாஹ் முக்கியமான ஒரு ஆதாரம் சொல்றான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத்த வ யூத்துஸ் ஸகாத்த வ ஸாலிக தீனுல் கய்யிமா. அப்ப அவர்களுக்கு எதுதான் ஏவப்பட்டது? அவர்களுக்கு ஏவப்பட்டது எது? இஹ்லாஸாக அல்லாஹுவை வணங்குவதையும், சத்தியத்தில நேராக உறுதியாக பயணிப்பதையும், தொழுகையை நிலைநாட்டுவதையும், ஜகாத்தை கொடுப்பதையும் தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு ஏவப்படவில்லை. இதுதான் உறுதியான மார்க்கம். இதுதான் உறுதியான மார்க்கம். இப்ப இதுல உங்களுக்கு என்ன விளங்குது? அதாவது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வேதத்திலும் இந்த செய்திகள் தான் அப்ப இருக்குது. உங்களிடம் இருக்கக்கூடிய வேதத்திலும் உள்ள செய்தி இவைகள் தான். அப்ப இறுதியாக அந்த தூதர் என்ன செய்யல, உங்களோட அந்த வேதத்தோட செய்திக்கு மாற்றமாக எதுவும் சொல்லல. உங்களோட வேதத்துல எது இருக்கு அதைத்தான் சொல்றார். அப்ப இது ஏற்றுக்கொள்றதுக்கு என்னது சொல்லுங்க, மிக நெருக்கமானதா இல்லையா? மிக நெருக்கமானது. அப்படி இருந்தும் ஏற்றுக்கொள்ளல, அப்படி இருந்தும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது நிராகரித்தவர்கள், இந்த வேதக்காரர்கள்ல முஷ்ரிக்குகள்ல நிராகரித்தவங்களை பொறுத்தவரையில நரகத்தில் ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் நரகத்தில் என்றென்றும் இருப்பார்கள். உலாயிகஹும் ஷர்ருல் பரியா, இவர்கள் தான் படைப்புக்கள்ல மிக கெட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்விடத்துல படைப்புகளில் மிக கெட்டவர்கள் ஆவார்கள். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் உலாயிகஹும் கைருல் பரியா, நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்தவர்கள் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல மிக மேலானவர்கள். சிறப்பெல்லாம் அல்லாஹ்விடத்துல நமக்குள்ள சிறப்பைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உள்ள கூலி என்ன? ஜன்னாத்து அதன், அந்த நிலையான சோனபதிகள், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சோனபதிகள், அதில் என்றென்றும் அவர்கள் நிலையாக இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் ஸாலிக லிமன் ஹஷிய ரப்பா. எனவே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பற்றி திருப்தி அடைவான், அவர்களும் அவனை பற்றி திருப்தி அடைவார்கள். அப்ப இறைவனுக்கு யார் பயப்படுகிறார் அத்தகையவர்களுக்கு தான் இந்த மேலான இந்த சிறப்பு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இதை நிறைவு செய்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த அத்தியாயம் மிக அற்புதமான ஒரு அத்தியாயம், மிக அற்புதமாக சத்தியம் தெளிவுபடுத்தப்படக்கூடிய ஒரு அத்தியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த தலைப்புடைய நோக்கம் என்னன்னு சொன்னோம், இப்ப குர்ஆன உண்மையில் நாங்க அணுகுகின்ற போது இந்த மாதிரி நாங்கள் அணுகுவது என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பாருங்க. அப்படித்தானே? இந்த மாதிரி நாங்க உண்மையில தமிழிலும் தொகுக்கப்பட வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நாங்க படிச்ச பாடத்துல நாங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள், சொன்னீங்கன்னா அதோட முடிச்சுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். நான் இன்றைக்கு இந்த பாடத்திலிருந்து கற்றுக்கொண்ட விஷயம், யாரா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுங்க. இன்றைய வகுப்பில் நான் கற்றுக்கொண்ட செய்தி, இப்ப நான் கொமனாக இல்லாம ஏதாவது நீங்க முக்கியமான விஷயங்களாக அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒருவருடைய இஹ்லாஸ் எந்த அளவு அவரது உள்ளத்துல என்ன செய்து வேறு ஒன்றி செல்வாக்கு செலுத்துகிறதோ அந்த அளவு அந்த செயல்கள் அல்லாஹ்விடத்துல
மிக உயர்வானவைகள், சிறப்புக்குரியவைகள். பல அமல்களின் மூலம் ஒருவர் முந்தி செல்வதை விட அவர் என்ன செஞ்சிருவாரு, அவர் இஹ்லாஸின் காரணத்தால் ஒரு அமலின் மூலம் முந்தி விடுவார். அந்த அளவுக்கு இஹ்லாஸ் அவ்வளவு அல்லாஹ்விடத்தில் மிக உயர்வானது. அப்படி என்ற விஷயம். சரி, வேற அதாவது நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்குவதை தவிர வேற எதுவும் ஏவப்படவில்லை என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு சிறந்த அடியானாக மாற வேண்டும், அல்லாஹ்வுக்கு ஒரு சிறந்த அடியானாக மாற வேண்டும். ஈமானும் அமலும் வேறுபட்டதல்ல, ஒன்றுதான் என்ற அமைப்புல பிரிக்க முடியாதவைகள் என்ற அடிப்படையில அந்த விளக்கம் அங்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வேற யாரும் சொல்றீங்களா? அதே போன்று சத்தியம் தெளிவுபடுத்தப்பட்ட பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்வான், தண்டிப்பான் என்ற அந்த விஷயத்தை நாங்கள் இந்த அத்தியாயத்திலிருந்து படித்தோம். வேற எதுவும் படித்த விஷயங்கள்? வெற்றி என்பது இந்த உலகத்துடைய போலியான அளவுகோல்களில் அல்ல. வெற்றி என்பது ஒருவருடைய ஈமான், சாலிஹான அமல்கள், அவர் கற்ற கல்வியை கொண்டு செயல்படுதல், இவைகளில் தான் வெற்றி என்பது இருக்கிறது என்ற ஒரு முக்கியமான விஷயம். வேற இந்த இதுல நாங்கள் இன்னைக்கு பாடத்துல கற்றுக்கொண்ட விஷயங்கள்ல வேற என்ன விஷயம் உங்களுக்கு சொல்லலாம்? அதே போல் நாங்கள் ஒரு ஹதீஸை படித்தோம், அதாவது அடியான் அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரியவனாக மாறும் போது அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு சம்பந்தமான ஹதீஸை படித்தோம். வேற இந்த அத்தியாயத்திலிருந்து இப்ப நீங்க எழுதினீங்க தானே, எழுதின விஷயங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஏதாவது நீங்க எழுதினதில் ஏதாவது ஒன்று? ஆதாரத்தை என்ன செய்தல், நிலைநாட்டுதல் என்பது பிரதான நோக்கம். அல்லாஹு தஆலா ஆதாரத்தை நிலைநாட்டுவதற்குத்தான் இறை தூதர்களை அனுப்பினான், வேதங்களை அருளினான். மிக பிரதானமான நோக்கம். வேற நீங்க எழுதினத சிறந்த படைப்பினம் யார்? உண்மையில் அல்லாஹ்விடத்துல சிறந்தவர்கள் யார் என்றால் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்யக்கூடியவர்கள் தான் என்பது நாம் எந்த அளவுகோலை வைத்துக் கொண்டிருந்தாலும் நமக்கு மத்தியில படைத்த ரப்பிடம் உள்ள அளவுகோல் இதுதான். படைத்த ரப்பிடம் உள்ள அளவுகோல் இதுதான். இல்லையா? அது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பின் கீழ் நான் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு இந்த அத்தியாயத்தில் நாங்கள் படித்த என்ன ஆன்மீக ரீதியான பயன்கள்ல ஒன்றாக படித்தோம். ஆன்மீக ரீதியான பயன்கள் ஒன்றாக படித்தோம். வேற அதாவது உண்மையில மிகப்பெரிய சிறப்பு நாளை மறுமையில யாருக்கென்றால் அல்லாஹுவை ரப்பை அஞ்சக்கூடியவர்களுக்கு தான் மிகப்பெரிய உயர்வு இருக்கிறது, மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அப்ப நாம் இதில் மிக முக்கியமாக மிக முக்கியமான விஷயம் தான் இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய பிரதானமான இன்னொரு மிக முக்கியமான விடயம் தான், அதாவது ஒரு மூமினுடைய பிரதான இலக்கு இறை திருப்தி தான். மூமினுடைய பிரதான இலக்கு என்னதான்? இறை திருப்தி தான். இறை திருப்தியை அடைந்து கொள்வதுதான். உங்களுக்கு தெரியும், நாளை மறுமையில சொர்க்கத்துல அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு என்ன சொல்வான்? சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் சொல்வான், அதாவது நான் உங்களை பொருந்தி கொண்டேன், எனது பொருத்தம் உங்களுக்கு கிடைத்து விட்டது, இதன் பிறகு நான் ஒருபோதும் உங்களை கோபிக்க மாட்டேன். இதுதான் ஆகப்பெரியது. குர்ஆன் எப்படி சொல்றான்? வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அது எப்படி சொல்றான் குர்ஆன்ல? அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் என்னது? மிகப்பெரியது, மிக பெரியது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் குர்ஆனுடைய அத்தியாயங்களை படிக்கும் போது, வசனங்களை படிக்கும் போது கொஞ்சம் என்ன செய்யறது, ஒரு 2-3 தடவை வாசிச்சு இப்படியான சில பயன்களை நாங்கள் என்ன செய்யறது, எழுதி கொள்றது, குறிப்பெடுத்துக் கொள்றது. அப்படி ஒரு வழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இதோடு நிறைவு செய்து கொள்வோம். உங்களுக்கு எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.